அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்பு சொல்கிறேன். சீதபேதி ஆகுதுன்னுவாங்க. அடிக்கடி பாத்ரூம் ஓடுவாங்க. அவங்க நான்வெஜ் எதுனா சாப்பிட்டாங்கன்னா சூடாகிடும். ஏன்னா கூட பழங்கள் சாப்பிட்டா ஹீட் ஆகாது. ஆனால் மக்களுக்கு தெரியறதில்ல. நான்வெஜ் சாப்பிட்டு அப்படியே இருப்பாங்க, ஹீட் ஆகிடும். அவங்களுக்கு சில டிப்ஸுகள் மருத்துவ குறிப்பு சீதபேதி நிற்கிறதுக்கு. இது மாதுளம் பட்டை, சுக்குப்பொடி ரெண்டும் சம அளவு எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சோம்னா சீக்கிரம் சீதபேதி குணமாகும். அதே போல் ஞாயிறு வேரை நல்லா இடித்து கொதிக்க வச்சு வடிகட்டி கஷாயம் மாரி குடிச்சோம்னா சீதபேதி குணமாகும். அதே போல் ஆலம்பட்டை ஒரு டம்ளர் தண்ணியில் நைட்டுக்கு துண்டு நறுக்கி ஊற வச்சு காலையில் எழுந்துச்சி அந்த தண்ணியை குடித்தாங்கன்னா சீதபேதி குணமாகும். அதே போல் கோவை இலை சாறுடன் எருமை தயிர் கலந்து குடிச்சிங்கன்னா சீதபேதி சீக்கிரம் குணமாகும். அதே போல் ரத்த வாந்தி எடுப்பாங்க சில பேர், ரத்தம் வாந்தி எடுப்பாங்க அடிக்கடி. அவங்களாம் நம்ம ஆப்பிள் இந்துப்புடன் கலந்து சாப்பிட்டோம்னா ரத்த வாந்தி குணமாகும். அதே போல் அதிமதுர பொடி, சந்தனப்பொடி இது ரெண்டையும் சம அளவு எடுத்து பசும்பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த வாந்தி குணமாகும். அதே போல் அரசம்பட்டை எரித்து சாம்பல் நல்ல சுத்தமான தண்ணியில் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா ரத்த வாந்தி சரியாயிடும். அதே போல் ரத்த மூலம்னா பாத்ரூம் போகிற ரத்தமாக வரும். அது ரத்த மூலம்னு சொல்லுவாங்க. அது ஹீட்டானால் வரும். சிக்கன் சாப்பிட்டாங்கன்னா வரும். இல்லை உள்ள கட்டிக்கு மாதிரி உருவாகிட்டு ரத்தமாக வரும். அதுக்கு நாகப்பூக்களை நிழலில் உலர்த்தி காய வச்சு அதை பொடியாக்கி வெண்ணெயுடன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த மூலம் குணமாகும். அதே போல் வெங்காயச்சாறு எடுத்து வெங்காயத்தை நெய்யில் வதக்கி சாப்பாட்டுடன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் ரத்த மூலம் குணமாகும். அதே போல் ஞாயிறு இலையை சாறுகளை எடுத்து நல்லெண்ணெயுடன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் ரத்த மூலம் குணமாகும். அதே போல் ஒரு கைப்பிடி அளவு பிரண்டை துளிர் எடுத்துங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு துத்திப்பூ எடுத்துங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துங்க. ஒரு ஸ்பூன் கடுகாய் பவுடர் எடுத்துங்க. இது எல்லாத்தையும் கலந்து தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த மூலம் குணமாகும். அதே போல் பரங்கிப்பட்டை கஷாயம் செய்து குடித்து வந்தீங்கன்னா ரத்த மூலம் குணமாகும். அசோகமரப்பட்டை அதுமாரி கஷாயம் செய்து குடித்து வந்தீங்கன்னா ரத்த மூலம் குணமாகும். அதே போல் அரசம் பாலுடன் பசும்பால் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு ரத்த மூலம் குணமாகும். அதே போல் நம்ம நாவல் இலையை ஒரு கைப்பிடி அளவு அரைத்து பசும்பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த மூலம் குணமாகும். அதே போல் தனியாவை கல்கண்டுடன் சேர்த்து தனியாத்தூளுடன் கல்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் ரத்த மூலம் குணமாகும். அதே போல் அதிமதுர பொடியை கஷாயம் செய்து குடித்து வந்தீங்கன்னாலும் ரத்த மூலம் குணமாகும். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணிங்கன்னா இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.